தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை பதவி விலக வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் பிராந்தியத்தின் லிபரல் கட்சி உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஜஸ்டின் ட்ரூடோ கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசேட கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவி விலக வேண்டுமென நியூ பிரிவின்ஸ்விக் பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் பெயன் லோங் கோரியுள்ளார். எதிர்வரும் தேர்தலில் வெற்றியீட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டுமாயின் நிச்சயமாக பிரதமர் கட்சி தலைமையிலிருந்து பதவி விலக வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை நிறுவும் என அவர் தெரிவித்துள்ளார். கனடாவின் அட்லாண்டிக் பிராந்திய வலய மாகாணங்களின் லிபரல் கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் பதவி விலக வேண்டும் என கோரியுள்ளனர். கட்சி தலைமை பதவியிலிருந்து அவர் விலக வேண்டுமென இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் ட்ரூடோவிற்கு எதிராக மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இது எதிர்வரும் ஜனவரி மாதம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் லூசான் நகரத்தில் 5.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழம் வரை சென்றதாக ஜெர்மன் புவி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக எந்தவொரு தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் வானிலை ஆய்வு மையம் மேலும் அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த 21/12/2024 அன்று நேபாளத்தில் 4.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு நேற்று நடைபெற்ற அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரோஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நெதன்யாகு தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. பிரதமர் மயக்க நிலையில் இருந்து எழுந்து நல்ல நிலையில் உள்ளார். அவர் மீட்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வரும் நாட்களில் அவர் கண்காணிப்பில் இருப்பார் என்று ஹடாசா மருத்துவ மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை நெதன்யாகுவுக்கு புரோஸ்டேட் விரிவாக்கத்தால் சிறுநீர் பாதை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதாக அவரின் அலுவலம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. முன்னதாக மார்ச் மாதத்தில் நெதன்யாகு குடலிறக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதேவேளை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நெதன்யாகுவின் இதய துடிப்பை சீராக வைத்துக் கொள்ளும் பேஸ் மேக்கரை அவரது உடலில் பொருத்தினர். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 100. ஜோர்ஜியாவின் பிளைன்ஸில் உள்ள அவரது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் அவர் காலமானதாக கார்ட்டர் மையம் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜனநாயக கட்சி சார்பில் 39வது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜிம்மி கார்ட்டர் 1977 முதல் 1981 ஆண்டு வரை பொருளாதார நெருக்கடிகளால் சூழப்பட்ட நிலையிலும் சிறப்பாக பணியாற்றினார். கேம்ப் டேவிட் உடன்படிக்கையின்படி மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் அதன் எதிரி நாடான எகிப்துக்கும் இடையே நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில் கார்ட்டரின் பங்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதிகள் வரலாற்றில் அதிக வயது வரை வாழ்ந்தவர் என்ற பெருமைக்குரிய ஜிம்மி கார்ட்டர் கடந்த அக்டோபர் மாதம் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஜிம்மி கார்ட்டரின் மரணம் குறித்து அவரின் மகன் சிப் கார்ட்டர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் என் தந்தை எனக்கு மட்டுமல்ல, அமைதி, மனித உரிமைகள் மற்றும் தன்னலமற்ற அன்பில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் ஒரு ஹீரோ என குறிப்பிட்டுள்ளார். விமான விபத்துக்கள் உலகை உலுக்கி வரும் நிலையில் 180க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற மற்றொரு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி நோர்வே ஒஸ்லோவில் இருந்து
ஆம்ஸ்டர்டாம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானமே நோர்வேயில் உள்ள டார்ப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக டார்ப் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. விமானத்தில் இருந்த 176 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தென்கொரியாவில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் 179 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஏர் கனடா விமானத்திலும் கோளாறு ஏற்பட்ட நிலையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் பாங்காக் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அங்கு எதிர்வரும் 7 நாட்களுக்கு தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரை கொடி கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காக் விமான விபத்தில் பலியானோர்களின் எண்ணிக்கை 179ஆக அதிகரித்திருக்கின்றது. விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி தென்கொரிய முவான் சர்வதேச விமான நிலைய சுற்றுச்சுவரில் மோதியதை அடுத்தே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோதியதை அடுத்து விமானம் தீப்பற்றியதனாலேயே அதிக அளவிலான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.